ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாட்டு வந்துட்டு பழைய பஞ்சவர்ண கிளி அப்படின்ற பிளாக் அண்ட் ஒயிட் படத்தோட கண்ணன் வருவான் அப்படிங்கிற பாட்டு. இது வந்து பி சுசிலாமா பாடியிருக்காங்க, வாலி எழுதியிருக்காரு, கேஆர் விஜயாவை தான் நடிச்சிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு பல்லவி வந்து கண்ணன் வருவான் கதை சொல்லுவான் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். அனுபல்லவி வந்துட்டு பச்சை வண்ண கிளி வந்து பழம் கொடுக்க, பட்டு வண்ண சீட்டு வந்து மலர் கொடுக்க, கண்ணங்கர காக்கை வந்து மை கொடுக்க, கண்ணன் மட்டும் கன்னத்தில் முத்தம் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு குழந்தைய கொஞ்சம் மாதிரி தான் பாட்டு. அது ஃபஸ்ட்டு அனுபல்லவி. சரணத்தில் தான் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரும். அவங்க அந்த குழந்தைக்கு பதிலாக ஹீரோவை நினச்சிட்டு பாடுவாங்க. என்ன சுச்சுவேஷன் அப்படின்னா, இவங்க வந்து அந்த வீட்டுக்கே அந்நியாக வரக்கூடிய நிலைமை வரும். ஆக்சுவலாக இவங்க பாடகி இவங்க குரலை மட்டும் கேட்டு லவ் பண்ணுவார் முத்துராமன். ஆனால் பார்த்துருக்க மாட்டார் நேர. பட்டு திரும்பி அவங்க வந்து இங்கே வந்து அவர் ஒரு தடவை அண்ணின்னு கூப்பிடும்போது ஷீல் ஃபீல் வெரி பேட். அப்போது பாடுற பாட்டு தான் இது. நம்ம நினச்சிட்ருக்கோம் காதல் கோட்டை தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு பார்க்காத காதல் அப்படின்லாம். அப்போவே பஞ்சவர்ண கிளியிலே வந்து அந்த பார்க்காத காதல் வந்திருக்கு. ஆனால் முத்துராமனோட ஃபோட்டோ இவங்க பார்த்துருப்பாங்க. ஸோ என்னாகும், ஒரு சுச்சுவேஷன் என்னென்னா, முத்துராமன் பார்க்காததுனால இவங்களோட அண்ணன் ஒய்ஃப் மாதிரி சொல்லிட்டு வர மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஆக்சுவலாக வந்து மிலிட்ரியில் அண்ணா இருப்பார், தெரியாமல் கல்யாணம் பண்ணியிருப்பார். ஸோ அண்ணியை இவர் பார்த்துருக்க மாட்டார். அண்ணியோட தங்க தான் இவங்க. அண்ணியும் இறந்து போனோடனே மிலிட்ரியில் அண்ணாவும் இறந்து போயிடுவார், அண்ணியும் இறந்து போயிடுவாங்க. அந்த குழந்தைய எடுத்துகிட்டு இவங்க இந்த வீட்டுக்கு வரும்போது இவங்க எல்லோரும் அவங்கள அண்ணின்னு நினச்சிப்பாங்க. இவங்க ஏன் சொல்ல முடியல அப்படின்னா, அந்த வாணி ஜாதகம் நின்று போயிருக்கும் கல்யாணம். ஏன்னா அவங்க ஒரு நடத்த கெட்டவ அப்படின்னு வந்து யாரோ நியூஸ் பரப்பியிருப்பாங்க. அந்த நடத்த கெட்டவன்ற டேர்மை யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அதை தான் வந்து லேடிஸ்க்கு எதிராக அஸ்திரமாக பயன்படுத்துவாங்க. ஸோ அதனால் இவளால் சொல்லவும் முடியாது, இந்த கேரக்டரால் நான் தான் அந்த வாணின்னு முத்துராமன் கிட்ட சொல்ல முடியாது. ஸோ பட் முத்துராமன் மனசுக்குள்ளே வந்துட்டு இவங்களை ஸ்டில் ஹீ இஸ் லவ்விங் ஹர். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த சாங் வரும். ஆரீரோ இவங்க வந்து முத்துராமனை ஏற்கனவே அவங்க ஃபோட்டோவை பார்த்துருக்கிறதுனால ஷீ நோஸ் தட் இட் இஸ் ஹர். அதாவது இவங்களுக்கு பார்த்த மாப்பிள்ளைங்கிறது இவங்களுக்கு தெரியும். ஸோ அதில் தான் அந்த சரணத்தில் வந்துட்டு உனக்கென எனக்கென உறவு வைத்தான், இருவரின் கணக்கிலும் வரவு வைத்தான். ஸோ ரெண்டு பேருமே வந்து பிடிக்கும் ஒருத்தரை பார்க்காமையே. ஆனால்
ஒருவரின் குரலுக்கு மயங்க வைத்தான். ஸோ இவங்க வானொலி பாடுறதில் முத்துராமன் மயங்கிட்டார். 4வது வந்து உண்மையை அதிலே உறங்க வைத்தான். ஸோ இப்போ இவங்க அண்ணின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இவங்க தான் தன்னோட காதலி அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருக்கிற சுச்சுவேஷனை தான் அந்த மாதிரி கவிஞர் வாலி அவர்கள் எழுதியிருப்பாங்க. நான் ரொம்ப ரசித்த பாட்டு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரேட் சாங் இது, கண்ணன் வருவான்.